வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். வித்தியாசமான வீடியோன்னு சொல்லலாம். நான் இன்னொரு பிளாக்ஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த மாரன் பிளாக்ஸ்னு சொல்லி நான் பர்சனலாக வந்து ஸ்ரீலங்கன் ஹிஸ்டாரிக்கல் டூரிஸ்ட் பிளேஸ்களுக்கு போய் விசிட் பண்ணி முக்கியமான வரலாற்று சம்மந்தமான தகவல்கள், அதே நேரம் வந்து ஒரு தரவு ரீதியான ஒரு தகவல்களை வந்து வழங்குகிறேன். இந்த நோக்கம் இல்லை, நான் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான புக்ஸை செய்கிறபடியாக அது வந்து வரலாறு சம்மந்தமாக கேட்கிற ஆக்களுக்கு என்ன ஸ்ரீலங்கா சம்மந்தம் அறிய வேண்டிய ஆக்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கணும். வந்து கொஞ்சம் வளமையான டூரிஸ்ட் வீடியோஸ் அதே நேரம் பிளாக்ஸுகளை விட கொஞ்சம் வித்தியாசமானதான் நான் இது செய்து கொண்டிருக்கிறேன். இது வந்து தரவு ரீதியான தகவல் வந்து உள்ளடக்கினதாக இருக்கும். அதுக்காக வந்து நான் இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு போட்டி பரீட்சைக்கு தான் என்ன அதில் வந்து நான் போட்டு கொண்டு வந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நுண்ணறிவு சம்மந்தமான வீடியோஸ் தான் போட்டு கொண்டேன். பிறகு வந்து பார்த்தா நான் வரலாறு சம்மந்தமாக நிறைய பேருக்கு வந்து இப்போ எல்லாருமே தனி படங்கள்லாம் இருக்குது, அந்த வரலாறு சம்மந்தமான வீடியோஸ் இல்லை. அதால் தான் நான் அதை பார்த்துட்டு அப்படி ஒரு வீடியோ செய்வோம்னு வழிகிட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு விளாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்கு சில அடிப்படை தேவையான விஷயங்கள் இருக்குது. நாங்கள் எல்லா நேரமும் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போக இயலாது. ஒரு சப்போர்ட் ஒரு வீடியோஸ் எடுக்கணும்னா கூட்டிகிட்டு போய் அதே நேரம் ஃபோனையும் வந்து இப்படி ஒரு ஃபோனை பிடிச்சிக்கணும், கையில் பிடிச்சிக்கணும், இப்படியே போய் எடுக்கிறன்றது சாத்தியம் இல்லை. ஒரு அடிப்படை தேவைன்னு சொல்லி நான் ஒரு செல்ஃபி ஸ்டிக் கொண்டு வாங்கினேன். அது சம்மந்தமான ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் செய்ய போகிறேன். உண்மையாகவே ஒரு வேர்த்தான ஒரு கியர்னு சொல்லலாம். அதை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கியர், இதான் அந்த செல்ஃபி ஸ்டிக். இதோட வந்து இந்த ஃபோன் ஹோல்டர் ஒன்று வந்தது. அதே நேரம் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ரிமோட் ஒன்று இருக்குது, ப்ளூடூத்தில் ஒர்க் பண்ணுற ரிமோட். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள், இது வந்து நாங்கள் இதில் சார்ஜர் பின் இருக்குது. இதில் இதை போட்டுட்டு இதுக்குள்ளே போய்ட்டு நாங்கள் யூஎஸ்பியில் வந்து சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது. எங்களோட ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நாங்கள் ப்ளூடூத்தை வந்து செய்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கேமரா வீடியோஸ் எடுக்க போகிறோம்னா ரெடி ஃபோட்டோ இருக்கும்போது இதில் கேமரா, இதில் ஜூம், மற்றது வந்து ஜூமை குறைக்கிறது கூட்டுறது இருக்குது. அதே நேரம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிகாஷனான இப்படி ஒரு ஃபோன் ஹோல்டரை தனியாக நாங்கள் ஸ்ரீலங்காவில் வாங்கணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 500, அதாவது 500 ரூபா வேணும். ஆனால் இவ்வளோ ஃபெசிலிட்டியோட இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்குது 1500 ரூபாய்க்கு. இது வந்து நான் பவனியால் தான் வாங்கினேன். நார்மலாக எல்லா இடமே இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த பிராண்டை பாருங்க. நான் இது வந்து அன்பாக்சிங் செய்யணும்னு நினச்சி கொண்டு நான் அந்த டைம் கிடைக்காது செய்ய, அதை பார்த்தா ப்ராப்பர்ட்டியெல்லாம் துளைஞ்சு போயிட்டு அதில் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இது உண்மையாகவே ஒரு இந்த விலைக்கு வந்து வேர்த்தான ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான். இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஹோல்டர்ஸ் இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது மெட்டல் தான் ஃபுல்லாக. இந்த கிளிப்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு போகுது பாருங்க. இந்த அளவுக்கு போகுது. தேவையில்லை எங்களுக்கு, ஓகே எங்களுக்கு ஒரு கொஞ்சம் காணுமென்னு சொன்னால் நாங்கள் இதை சுருக்கி கொள்ளலாம். அதே நேரம் வந்து இது நான் முதல்ல ஆரம்பத்தில் வாங்கவே இதில் ஒன்று சுற்றுரை இருக்குன்னு சொல்லி பார்த்தா இது நாங்கள் வந்து எங்களோட ஃபோன் ஹோல்டரை வச்சு இதில் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணுறது. உண்மையை நான் இன்னொன்று விஷயம் உங்களுக்கு இதில் கட்டாயம் சொல்லணும். இந்த ஃபோன் ஹோல்டரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோனை முதல் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் இப்படி செய்கிறது கூட வந்து செய்து கொள்ளலாம். நான் இன்னொரு ட்ரைபோர்ட் ஒன்று வாங்கினா இப்படி ஒன்று செய்கிறேன். அதுக்கு வந்து இப்படி த்ரெட் இருக்கே இல்லை, ஒரு மெட்டல் த்ரெட் ஒன்று இருக்கிறேன். அதால் வந்து நான் எனக்கு ஆரம்பத்தில் அனுபவம் இல்லாதபடியாக அதில் பூட்டினபடியே ஃபோனை தூக்கி போடுங்க இந்த இடத்தோடு உடைச்சா நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணி கொள்ள இயலாது. நான் அதுக்கு திருப்பி இன்னொன்று வாங்கி இதே மாதிரி ஒரு ஃபோன் ஹோல்டர் வாங்கி தான் யூஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். அதால் வந்து நீங்கள் ஃபோனை போட்டுட்டு இதில் வச்சுருந்தா இப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். செய்யக்க ஆட்டோமேட்டிக்காக அது பூட்டி கொள்ளும். நீங்கள் இதை வந்து இப்படி எல்லாம் சுற்றி எல்லாம் செய்ய தேவையில்லை, இதிலேயே இருக்குது. நீங்கள் இதில் இப்படி இந்த ஃபோனை வச்சுக்கொண்டு இதிலே டைப் பண்ணலாம். அதே நேரம் வந்து உங்களுக்கு இப்போ ஃபோன் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆங்கிளில் தேவை, இல்லாட்டி இந்த ஆங்கிளில் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி இதை திருப்பி கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் இப்படி வச்சு எடுத்து கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் இப்படியே வச்சுக்கொள்ளலாம். ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு செல்ஃபி ஸ்டிக் 1500 ரூபா. உண்மையாக நல்ல ஹெவியான ஒன்று, பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு ட்ரைபோர்ட் சின்ன ட்ரைபோர்ட் ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இதில் பூட்டிட்டு நீங்கள் நிப்பாட்டி கூட வச்சுக்கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு செல்ஃபி ஸ்டிக் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இங்கே பவனியாலேயோ இல்லாட்டி இங்கேயே பர்சனல் நோமலாக எல்லா இடம் இருக்குது. இதில் ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு 1500 வாங்கலாம்.
இதை நான் வாங்கின ப்ரைஸ். சம்டைம் ஒரு 100-200 வித்தியாசப்படலாம் உங்களோட இடங்களை பொறுத்தது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறார்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் வந்து தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்கணும்னு சொன்னால் கீழே நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுகள் உங்களோட கமெண்ட்ஸ் இருக்க பொறுத்து தான் நான் என்ன வந்து வளர்த்துக்கொள்கிறேன். நான் இப்போ பெரிய அளவு ஒரு யூடியூபர் இல்லை, சமீப காலமாக வந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் உங்களோட கருத்துகள் வந்து எங்களுக்கு மிக முக்கியமானது. அதே நேரம் வந்து உங்களோட ஆதரவு இருக்கும் பட்சத்தில் இப்படியான ஒரு தொழில்நுட்ப ரீதியான வீடியோவில் வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.